திரு சாமிநாதன், திரு இபிஎஸ்ஐ முன்னிலைப்படுத்தி இருக்கிறார் திரு அண்ணாமலை, திரு இபிஎஸ்ஐ முன்னிலைப்படுத்தி இருக்கிறார் திரு நயினார் நாகேந்திரன். இதெல்லாம் வச்சு பார்க்கிற போது கூட்டணி விவகாரத்துல திரு இபிஎஸோட கை ஓங்கி இருக்குன்னு பார்க்கலாமா? இதற்கு முன்பு இருந்த நிலையை விட இப்ப ஒப்பிட்டு பார்க்கிற போது நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கரம் ஓங்கி இருக்கிறது அப்படிங்கறதான் இத நிச்சயமா உணர்த்துது. ஏன்னா இதற்கு முன்பு இருந்ததை விட இப்ப ஒவ்வொருவருமே, அமித்ஷா அவர்கள் அண்மையில வந்துட்டு போனாங்க. அது பாஜகவினுடைய கன்னியாகுமரி மண்டல, அந்த தென் மண்டல பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டத்துக்கு வந்தார். அந்த வந்திருந்தப்ப அவங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெயரை உச்சரிக்கல அப்படிங்கிறது ஒரு விவாதமா கூட அன்றைய நாள்ல இருந்துச்சு. ஆனா அது பாஜகவினுடைய பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டம். அங்க போய் அவர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய பெயரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இங்க தமிழ்நாட்டுல தொடர்ந்து எதிர்துருவ அரசியல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிர்துருவ அரசியல் செய்து கொண்டிருந்த அண்ணாமலை போன்றவர்களே இப்பொழுது இபிஎஸ் அவர்களை முதல்வர் வேட்பாளராக நம்ம களமாடணும் அப்படின்னு சொல்ற இடமா இருக்கலாம், நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெளிவுபடுத்தக்கூடிய இடமா இருக்கலாம். இது எல்லாமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கரம், ரொம்ப குறிப்பா அதிமுகவுடைய கரம் ஓங்குகிறது அப்படிங்கிறது தான் நமக்கு காட்டுது. ஆனா இதற்கு பின்னாடி விஜய் அவர்களுடைய மாநாடு மட்டும்தான் மிக முக்கியமான காரணமா இருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன் அப்படி விஜயனுடைய மாநாடு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அப்படிங்கக்கூடிய ஒரு சக்தி, அவருக்கு ஒரு ஓட்டு இருக்கா ஓட்டு இல்லையா என்பதெல்லாம் அவருக்கு அந்த தேர்தலுடைய முடிவுகள்ல வேணுமா தெரியாம இருக்கலாம், ஆனா தெரியலாம இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு இல்லத்திலும் விஜய் ரசிகர்கள் இருக்காங்க. அவங்க கட்சிகள்ல வேறு வேறா இருந்தா கூட ஒவ்வொரு வீட்லயுமே தமிழ்நாட்டுல விஜய் ரசிகர்கள் யாராவது ஒருவராது இருப்பாங்க. ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்பத்தில் யாராவது ஒருவராது நிச்சயமா விஜய் ரசிகர்களாக இருப்பாங்க. அதனாலதான் பாஜகவை இதற்கு முன்பே அவர் பதட்டமாக்கி இருக்கிறார். ஒரு சரியா சொல்ல போனா மெர்சல் அப்படிங்கக்கூடிய ஒரு திரைப்படம் வெளியானப்ப அவர் அதுல ஜிஎஸ்டி பிரச்சனையை பேசினாருன்னு ரொம்ப கடுமையான ரியாக்ட் எல்லாம் பாஜக தரப்புல பண்ணாங்க. அப்ப தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எதிர்த்திருந்தாங்க, ஹச்ராஜா போன்றவர்கள் எதிர்த்திருந்தாங்க. இதே அதிமுகவுக்கும் அவர் ஒரு கட்டத்துல சர்க்கார் அப்படிங்கக்கூடிய ஒரு விஜயனுடைய திரைப்படம் வெளியா இருந்துச்சு. அந்த திரைப்படம் வந்தப்ப அதுல அவர் இலவசங்களுக்கு எதிராக பேசினாருன்ட்டு அந்த பேச்சை மட்டுமே எடுத்துக்கிட்டு, அந்த காட்சிகளை மட்டுமே எடுத்துக்கிட்டு, அது குறித்த புரிதலே இல்லாம பல விஜய் ரசிகர்கள் தங்களுடைய இலவச பொருட்களை எல்லாம் தூக்கி வீசின காட்சிகள்லாம் கூட நம்ம பார்த்தோம். அப்ப விஜயனுடைய ரசிகர்கள் இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிறாங்க. சோ விஜய் இப்ப பாஜகவுக்கு எதிராக களமாடுறாரு அப்படிங்கிறப்ப திமுக இதுவரை சித்தாந்த ரீதியா பாஜகவை எதிர்த்துட்டு வருது. அப்ப திமுகவுக்கு எதிர்க்கிற பொழுது ஒரு சித்தாந்த அரசியல் தான் அங்க நின்னுச்சு. ஆனா விஜய் போன்றவர்கள் பாஜகவை எதிர்க்கிறப்ப அது சாமானிய மக்கள் கிட்ட பாஜக மீதான ஒரு விரோதத்தை உருவாக்கிறோம். அதுதான் கலச்சூழல். நித்யானந்த சார் அவர்கள் மறுத்தாலும் கூட ஒரு கிராமங்கள்ல இருக்கிறவங்க இப்ப பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது ஒரு சில பகுதிகளில் இருக்கலாம், சில பகுதிகள் இல்லாமலே இருக்கலாம். ஆனா விஜய் போன்றவர்கள் பாஜகவை எதிர்க்கிறப்ப அதற்கு ஒரு வடிவம் கிடைக்கும், அதுக்கு ஒரு முழு வடிவம் கிடைக்கும். அந்த இடத்துலதான் பாஜக என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, நம்மை மையப்படுத்தி தேர்தலை சந்திக்கிற பொழுது அது இந்த அணியை பலவீனப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நிதர்சனம் கள யதார்த்தத்தை புரிஞ்சிருக்காங்க. இன்னொன்று, அன்றைக்கு விஜய் அவர்கள் மாநாட்டிலையும் இன்னைக்கு அந்த எம்ஜிஆர் தொடங்கின கட்சி இப்ப யார் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படிங்கிற சில வார்த்தைகளும் பேசியிருந்தார். அப்ப இந்த நேரத்துல கூட்டணி ஆட்சி அப்படிங்கக்கூடிய அஸ்திரத்தை மறுபடியும் எய்துகிட்டே இருந்தாங்கன்னா, பாஜக தரப்பு எய்துகிட்டே இருந்தாங்கன்னா அது அந்த அணியை இன்னமும் பலவீனப்படுத்தும் அப்படிங்கிற அந்த விஜய் இந்த விஷயத்தை பேசினதுதான் இந்த விஷயத்தினுடைய. ஏன்னா திமுக நீண்ட காலமா பேசிட்டு இருக்கு. மு க ஸ்டாலின் அவர்களே பேசுறாரு, திமுகவுடைய மூத்த நிர்வாகிகள் பேசுறாங்க, காங்கிரஸ் கட்சியில இருந்து பேசுறாங்க, தொல் திருமாவளவன் அவர்கள் மேடைதோறும் பேசுறாரு. அப்பெல்லாம் கிடைக்காத இந்த ஞானோதயம் அல்லது இந்த வெளிச்சம் அல்லது இந்த மாற்று சிந்தனை இப்ப ஏன் கிடைக்குது அப்படின்னா, விஜய் போன்றவர்கள் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்காங்க. அவர் பேசுகிற பொழுது அது தமிழ் மக்கள் மத்தியில பாஜகவுக்கு எதிர் மனநிலையை உருவாக்கும் என்கிற ஒரு காரணத்தினாலதான் இன்னைக்கு இந்த விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி அவருடைய கரம் ஓங்கி இருக்கிறதா. ஓகே, இனிமே நம்ம அதிமுகவையும் திரு எடப்பாடி பழனிசாமியையும் அரவணைச்சுதான் பயணப்பட்டு ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு பாஜக வந்திருப்பதன் வெளிப்பாடு அந்த வார்த்தைகள் எல்லாம். ஆமா, நிச்சயமாக அவர்களுக்கு கள யதார்த்தம், கள அரசியல் விஜய் அவர்களுக்கு கூடிய கூட்டத்துல தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதற்கு முன்பு சமீப காலமா பாஜகவினர் தொடர்ச்சியா ஒரு கூட்டத்தை காட்டுறாங்க. முருகர் மாநாட்டுல பாத்தீங்களா என்ன கூட்டம் அப்படின்னு பேசினாங்க. தொடர்ச்சியா பாஜக போடக்கூடிய நிகழ்வுகள்ல கூட்டம் கூடுது. பாஜக தமிழ்நாட்டுல வளர்ந்திருக்கான்னு கேட்டா வளர்ந்திருக்கிறது. ஆனா நாடாளுமன்ற தேர்தல் வளர்ச்சியோட நம்ம சட்டமன்ற தேர்தலை ஒப்பிட்டு பார்த்து விட முடியாது. நாடாளுமன்ற மக்கள் ஒரு மாதிரியா அணுகுவாங்க, சட்டமன்றத்தை ஒரு மாதிரியா அணுகுவாங்க. அப்ப விஜய்க்கும் ஒரு பெரிய கூட்டம் கூடுது, அங்கேயும் இளைஞர்கள் இருக்காங்க. இவர் யாருடைய ஓட்டை சிதைக்க போறாருன்னு தெரியாது. அந்த ஒரு பெரும்புள்ளி நம்மை தாக்குகிற பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னால் நிறுத்திவிட்டு நாம பின்னால நிக்கிறதா. நீண்ட காலமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதைத்தான் சொல்லிட்டு இருக்காரு. அதிமுக தரப்பு இதைத்தான் சொல்லுது, கூட்டணி ஆட்சி இல்லைன்னு. அதிமுக கூட்டணி தோழமை உணர்வோடு சொன்னப்ப புரியாத ஒரு விஷயம் இன்னைக்கு விஜய் போன்றவர்கள் ஒரு மாநாட்டிலே அறிவிக்கிற பொழுது பாஜகவுக்கு புரிந்திருக்கிறதா பாக்குறேன். ஆனா கொஞ்சம் ஆழ்ந்து பார்க்கும்போது அதிமுக தானே இறங்கி வந்திருக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாயிருக்கு. அதிமுகவை கடுமையா விமர்சிக்கிறார் திரு விஜய்.
தலைமை மீது அதிருப்தி இருக்குன்னு சொல்றாரு, தொண்டர்கள் வேதனையில் இருக்கிறார்கள்னு சொல்றாரு, இன்னொரு கட்சி அடிமைப்படுத்தி இருக்கு அதிமுகவை அப்படின்லாம் சொல்றாரு. அப்போ விஜயோட கூட்டணி அப்படின்ற அந்த இடம் இனிமேல் இல்லை அப்படின்னு அதிமுக பார்த்தா, அவங்க தானே கூட்டணி ஆட்சின்னு சொல்ற பாஜகவுடைய நிலைப்பாடோடு கொஞ்சம் இணங்கி போக வேண்டிய, இணக்கமா போக வேண்டிய ஒரு இடம் வந்திருக்கும். வழக்கத்துக்கு மாறா பாஜக கொஞ்சம் இணக்கமா போற மாதிரி தெரியுது. ஏன்னா விஜய் அதிமுக கிட்ட எச்சரிக்கை தான் செய்யறாரு. அதிமுகவை உங்க கட்சி இப்படி இருந்த கட்சி இப்படி ஆயிருச்சேங்கிறார். ஆனா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நேரடியா விமர்சிக்கிறார்ல. நீங்க நீட்டு தேர்வை எங்களுக்காக விட்டுருங்கிற புள்ளியா இருக்கலாம், தொடர்ந்து நீங்க கீழடியை நீங்க ஏற்க மறுக்கிறீங்கிறதா இருக்கலாம், செய்வீங்களா மிஸ்டர் பிரதமரேன்னு கேட்கறதா இருக்கலாம். இது எல்லாம் நேரடியா பாஜக எதிர்ப்பு அவர் பதிவு செய்யறப்ப பாஜகவை அகல பாதாளத்துல தள்ளிடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு நித்யானந்த சார் அவர்கள் ஒரு சித்தாந்த அடிப்படையில இவங்க எல்லாம் பேசுகிறார்கள், அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனா விஜய் என்பது சித்தாந்தங்களுக்கு அப்பாற்பட்டது. அவர் ஒரு கவர்ச்சி முகம். அந்த கவர்ச்சி முகத்துக்காக வந்த ரசிகர்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான இளைஞர்கள் தன்னெழுச்சியா வர்றாங்க, திரள்றாங்க. அந்த கூட்டத்துல இப்ப அதிமுகவுக்கு அது பின்னடைவான்னு கேட்டா பின்னடைவு தான். ஆனா அதை விட பெரிய பலவீனமான அது பாஜகவுடைய நிலைமையை தள்ளிடும். அப்ப அது பாஜக ஒரு வகையில சுதாகரித்திருக்கிறார்கள். இதுல நம்ம இப்படியே இந்த அஸ்திரத்தை நம்ம கூட்டணி ஆட்சியில் தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருந்தோம்னா அதிமுகவை விட நம்ம தான் லீடுங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அதை விஜய் போன்றவர்களும் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அது ரெண்டு பேரையும் சேர்த்து பாதாளத்துல தள்ளிரும், அதுல நம்மள படுபாதாளத்துல தள்ளிரும் என்கிற புரிதல் பாஜகவுக்கு இருக்கிறதா தோன்றுகிறது.